அடிச்சு பாருங்க. சரிங்கம்மா, பண்றேன். இங்க பாருங்க, ஒரு வேலை பண்ணுங்க, நீங்க போங்க, நானே இதை பாத்துக்கிறேன். என்னோட புருஷனோட இந்த பேரை சரி பண்ணிக்கிறேன். நீங்க வேற ஏதாவது வேலை இருந்தா பாருங்க. போங்க. நீ என்ன என்ன பாத்துக்கிட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல. நீ நீ எப்படி பாத்துட்டு இருக்கனா? என்னமோ எப்படி? எப்படின்னா எப்படி? எப்படின்னா பாபாஜியோட சிஷ்ய மாதிரி. அப்படியே. ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், நேற்று அதே பாபா தான் சொன்னாரு, ஒருவேளை நீ விழுந்தனா நான் உன்னை பிடிக்க மாட்டேன். ஆனா இன்னைக்கு பாரு, நீ விழும்போது நானே வந்து உன்னை பிடிச்சிட்டேன். ஏன் தெரியுமா? ஏன்னா நீயே என்னோட சந்தோஷத்துல முழுசா கலந்துருக்க. இந்த டெக்கரேஷன் நீயும் அதை கொண்டாடிட்டு இருக்க. மிஸ்ஸஸ் அனுஜா ரிஷி சிங். அப்படியே அனுஜா மேடம், நீங்க எவ்வளவு முயற்சி பண்ணுமோ பண்ணுங்க, காதல் எனக்கு மறைக்க முடியாது. அப்படி இருக்கும்போது எதுக்காக மறைக்கிறேன்? மிஸ்டர் ஹஸ்பண்ட், நீ பயங்கரமான ஆளுதான். மறைக்கிறதோ நீதான். நான் எதையும் மறைக்கல. அப்புறம் நான் இங்க செஞ்சு வச்சிருக்கிற எல்லாமே இந்த உலகத்துக்கு காட்டிக்கிறதுக்காக மட்டும்தான். என்னோட எம்ப்ளாயீஸ், என்னோட ஒர்க்கர்ஸ், என்னோட மேனேஜிங் டைரக்டர் எவ்வளோ எஃபிஷியன்ட் ஆனவங்க, இவ்வளோ நல்லா வேலை செய்யறாங்கன்னு இப்போ நம்ம கம்பெனிக்கும் புது கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்குல்ல. அதனால மார்க்கெட்ல நம்மளோட ரெப்புடேஷனை அதிகப்படுத்தணும்னு நினைச்சேன். யூனோ, நான் என்ன ஆசைப்படுறேன்னா இந்த அனுஜா உயரத்துக்கு போகணும்னு. இன்னும் உயரத்துக்கு போகணும். இன்னும் உயரத்துக்கு? இன்னும் உயரத்துக்கு இல்ல, கீழே. ஏன் கீழே விட்ட? நீ என் வேலையால சந்தோஷப்படலாம், ஆனா உன்னால நான் சந்தோஷப்படல. ஏன்னா நீ ஒரு சிடுமூஞ்சி பாஸ். கோவத்துல கூட எவ்வளவு கியூட்டா இருக்காரு என்னோட மிஸ்டர் ஹஸ்பண்ட். அனுஜா ரிஷி. சேகர் சார் தன்னோட தம்பியை வேலைக்கு வச்சுக்கிட்டாரு. ஆனா இவளோட புருஷன் சேகர் சாருடைய வேலையை கெடுத்துட்டான். அதனால அவருடைய தம்பிக்கு வேலை இல்லாம போயிடுச்சு. அப்ப ரிஷி உனக்கும் எதிரிதான். இந்த அனுஜாவும் தான். இவ சொன்னதுனால ரிஷி சேகரோட கம்பெனியை அழிச்சிட்டான். பார்ட்டி அப்போ? இன்னைக்கு ராத்திரி.